இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம போட போகிறேன். நைட்டில் சுடு தண்ணியில் போட்டு எல்லாம் ஊற வச்சுட்டு காலைல வெறும் வயிற்றுலையோ இல்லை டிஃபன் சாப்பிட்டோம் நான் சாப்பிடுவேன். அது மாதிரி உங்களுக்கும் நான் எப்படி செய்யுங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி நான் வந்து அடுப்பில் போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன கிண்ணத்தில் சூட் பண்ணால் போதும். ஒரு ஆளுக்கு போடும்போது நிறைய பேருக்கு போடுற மாதிரி தான் அதுக்கேற்ற பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி நீங்கள் சூட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்படி ரெகுலராக நீங்கள் செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால அதை அதிகமாக செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிற ப்ராசஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மிக்சியில் வந்து நம்ம போட்டு அரைக்கும்போது அதில் நம்ம சாறு வந்து உங்களுக்கு அந்த நெல்லிக்காயோட சாறு வந்து நம்ம அரைவாசி தான் நமக்கு கிடைக்கும். அரைவாசி அந்த சக்கையிலேயே அந்த புளிப்பும் அந்த துவர்ப்பு தன்மை எல்லாமே அதிலே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் செய்கிற ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா, நீங்கள் சக்கை எடுத்து பிழிஞ்சிட்டு நல்லா சக்கை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கூட புளிப்போ துவர்ப்போ இருக்காது, வெறும் சக்கை தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிங்க. ரெகுலராக வந்துட்டு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு 3 தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டா ரொம்ப வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. முடிக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து கலரிங்கும் நல்லா கொடுக்கும், ரத்தத்தையும் நல்லா சுத்தப்படுத்தும், ரத்த ஓட்டமும் நல்லாயிருக்கும். ஸோ வாரத்தில் 3 நாளோ 4 நாளோ இது மாதிரி நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நான் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நெல்லிக்காய் ஜூஸுக்கு நம்ம இதே மாதிரி அதை சரித்து இது மாதிரி சரிச்சு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதே நம்ம என்ன செய்தோம், நம்ம இப்போது இது மாதிரி சரித்த இஞ்சி நெல்லிக்காவை வந்து நம்ம இது மாதிரி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ரெடி பண்ண கையோடு நம்ம இதுக்கு போட்டுருணும். ஏன்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் டைட் பண்ணி கூலிங் எங்கே அதிகமாக கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது இதில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம். அதனால் இது நெல்லிக்காய் வந்து இதுமாதிரி ஸ்டோரேஜ் நான் எப்போ பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் நான் காலையிலே உங்களுக்கு ஒரு 3 நெல்லிக்காவை சீவலில் வச்சு சீவி நான் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம எந்த பொசிஷனில் நம்ம சீவி இதில் போட்டு வைக்கிறோமோ அது கலர் மாறவே மாறாது. நமக்கு இது கிட்டத்தட்ட 1 வீக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் வேணாலும் நீங்கள் இது மாதிரி சீவி, இதுவும் கூலிங் ரொம்ப அதிகமாக இல்லாத இடத்துல நல்லா கவர் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம 1 வீக்கு 10 டேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பொருளும் கெட்டும் போகாது, இதோடைய தன்மையும் எதுவும் மாறாது. புளிப்பு துவப்பு எல்லாமே அதோடைய கிடைக்கக்கூடிய அதோட பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஸ்டாக்கில் வச்சா இதாயிருமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரும்பாலும் வந்து அந்தந்த டைமில் இந்த வேலைகளை செய்யும்போது பெண்களுக்கு வந்து இருக்க வேலை இது வேறு நம்ம கேர் பண்ணிக்கிட்டு இருக்குதா, நமக்கு டைமே பத்தலை, இதை வேறு கேர் பண்ணிக்கிட்டு ஏது அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேத்தனத்தில் என்ன செய்கிறோம், அது ஆர்வ கோலத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செய்கிறோம், அதுக்கப்புறமா நமக்கு சோம்பேத்தனத்தில் நம்ம விட்டுறோம். ஸோ இந்த இதில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களும் ரெகுலராக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து இப்போ நெல்லிக்காய் வந்துட்டு அடுத்தது வந்து நெல்லிக்காவை சேர்க்கணும். இப்போ அப்புறம் வந்து ஒவ்வொன்றா நான் எப்படி சேர்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவை நம்ம இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கணும். இதில் வந்து முதல்ல எடுத்து வாஷ் பண்ணக்கூடாது. இது கிள்ள கையோட ஒரு கவரில் போட்டு நம்ம இதை வச்சுக்கணும். ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து வெந்நியை நான் அடுப்பில் சூட் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்து புதினாவை வந்து கிள்ளி வச்சுட்டேன். இது காம்பு எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். கவரில் போட்டு நம்ம கூலிங் இல்லாத இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டா இதோடைய கலர் வந்து மாறாமல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம இது ரொம்ப கூலிங் இல்லாத இடத்துல வைக்காதீங்க, அழுகி போயிடும். லைட்டாக கூலிங் தான் போதும். இது மாதிரி கவர் போட்டு பேண்ட் போட்டு வச்சுருங்க. இப்போ எனக்கு தேவையானதை நான் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே நல்ல பொருள் தான். புதினாவும் வந்து உங்களுக்கு லிப் வந்து பிங்காகவும், இதுவும் பிளட் சர்க்குலேஷனு, மற்ற வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே வந்து இது போக்கக்கூடிய தன்மை புதினாவுக்கு இருக்குது. ஸோ புதினாவை நமக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு எனக்கு தேவைக்கு நான் இப்போ எடுத்துக்கிறேன். பாருங்கள், எடுத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ தண்ணியில் வச்சு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறது எப்படிங்கிறது ஈஸியாக எப்படி நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணலாங்கிறது உனக்கு இப்போது நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன பொருளுங்கிறது தேவை பார்க்கலாம். இஞ்சி தேவை,
அதுக்கப்புறமா நெல்லிக்காய் தேவை, அதுக்கப்புறம் புதினா தேவை. ஃபஸ்ட்டு இஞ்சி இது மாதிரி நல்லா நீங்கள் கழுவி வச்சுக்குங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ இஞ்சியை இது மாதிரி சரிக்கிறது இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இது மாதிரி சரித்து எடுத்துக்கணும். நம்ம உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி வேணுமோ அவ்வளோ சரிச்சிக்கலாம். இஞ்சி மட்டும் இன்னும் சொன்னால் நெல்லிக்காய் ஜூஸுக்கு மட்டும் இந்த இஞ்சி இது மாதிரி யூஸ் ஆகாது, டீ போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். நான் சொன்ன ப்ராசஸ் மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே இஞ்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கெட்டும் போகாது. அப்பப்போ இது மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யும்போது நம்ம வேலையும் நமக்கு அதிகமாக இருக்காது. முதல்ல இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு எமர்ஜென்சிக்கு நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ நெல்லிக்காய் ஜூஸுக்கு தேவையான டம்ளர் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ ஜூஸ் அதில் துவர்ப்பும் கொஞ்சம் புளிப்பு இருக்கனால தண்ணி கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் உங்களுக்கு குடிக்க முடியும். ஸோ கட்டியாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு இது போதுமானது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா கொட்டைலாம் தெரியுது பார்த்திங்களா, கொட்டையும் நீங்கள் அதில் வெந்நீரில் போட்டு வச்சுருங்க. அந்த கொட்டையில் உள்ள எசன்ஸும் இறங்கும். கொட்டையும் உடம்புக்கு நல்லது. அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கொட்டையை நீங்கள் கீழே போட்டாதீங்க. கொட்டையும் சேர்த்து வெந்நீரில் போட்டு ஓவர் நைட்டு போட்டு ஊற வச்சுட்டு காலை குடிக்கிறது நல்லது தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நெல்லிக்காய் போட்டுட்டேன். நெல்லிக்காய் போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா புதினா பார்த்திங்களா, புதினாவை போட்டுக்குங்க. புதினா நான் சொன்னேன் இல்லையா, உடம்புக்கு எல்லா பொருளுமே இறைவன் தந்த எல்லா பொருளுமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பலன் நமக்கு தரதான் செய்யுது. இப்போ புதினா போட்டாச்சு. அடுத்தது இந்த இஞ்சியை நல்லா பெரிய தட்டில் போட்டு தான் நீங்கள் காய வைக்கணும். நிழலில் சின்ன தட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசு தன்மையும் இஞ்சி ஸ்மெல்லு அடி போனதும் கெட்ட நாத்தடிக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல பெரிய தட்டாக போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பதத்துக்கு வரதுக்கு 3 நாளோ 4 நாளோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பதத்துக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த காஞ்ச பதம் வரணும். அது வரையும் நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி நமக்கு நெல்லிக்காய் ஜூஸுக்கு மட்டும்தான் ஆகும்னு நினைக்காதீங்க. இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீயில் போட்டு செய்யலாம், ஒரு மோரில் போட்டுக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு ஏதாச்சும் இஞ்சி செதுக்கி ஒரு பொரியலுக்கோ ஒரு குழம்புக்கோ எதை சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த தூளை கூட எடுத்துக்கலாம். இது நீங்கள் எப்படி பச்சை இஞ்சியை எடுத்து நீங்கள் இடிச்சோ இல்லை தட்டியோ இல்லை நம்ம இது சின்னதாக வெட்டியோ நீங்கள் போடுறீங்களோ அதோட எசன்ஸும் அந்த ஸ்மெல்லும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். சரியா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம பச்சையாக அதை எதுவுமே செய்யாமல் அதை பச்சையாக சீவி தான் நம்ம நிழலில் தான் காய வச்சு தான் இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டு வரோம். சரியா, இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வெயிலில் இது காய வச்சிங்கன்னா 1 நாள் 2 நாளே நல்ல முறுமுறுன்னு காஞ்சிரும். ஆனால் வெயிலில் காய வைக்கிறது யூஸும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம வெயிலில் காய்க்கும் போது மண், தூசி, இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இதில் ஃபார்ம் ஆயிரும். இன்னொன்று விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சன்லைட்டில் வைக்கிறதுனால சன்லைட்டில் படுற அந்த வெப்பமானது இதில் கொஞ்சம் நீராவியாக போயிடும். ஸோ இதில் உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ நிழலில் இது மாதிரி உலர்த்தி எந்த பொருளுமே நிழலில் உலர்த்தி காய வைக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அதோடைய பொருளுடைய சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் சீவிட்டு இதை ஒரு 3 நாளோ 4 நாளோ இந்த பதத்தை வரும்போது நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டிங்கன்னா வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் போடணுன்னு அவசியம் இல்லை. வெளியே வச்சுன்னா எத்தனை நாளும் கெட்டு போகாது. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தூளை. இப்போ நான் இதுக்கு ரொம்ப இஞ்சி இது ரொம்பலாம் போடாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும் நமக்கு. ஏன்னா இது ரெகுலராக நிறைய எடுத்தோம்னா இது ரத்தத்தை சுண்டக்கூடிய தன்மை இஞ்சிக்கு உண்டு. அதனால் கொஞ்சம் பேருக்கு நம்ம போட்டுக்கிட்டால் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் பித்தத்தை இது எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இந்த இஞ்சியும் எடுக்கும். ரெண்டாவது குடிக்கும்போது தேன் கலந்து குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு இஞ்சி, புதினா, நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். ஜூஸு தண்ணி சுடு நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதித்து வத்த போதுன்னு தெரிய ஸ்டேஜுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் பச்சையாக இருக்கு இல்லையா. காலையில் பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் எல்லாம் மாறி அவ்வளோ சாறு எல்லாம் புதினாவுடைய பச்சை கலர் மாறிடும். இஞ்சி, நெல்லிக்காய் எல்லா கலர் மாதிரி அது ஃபுல் இதில் இருக்க அத்தனை எசன்ஸ் ஒரு சொட்டு கூட வீணாகாமல் தான் அத்தனை இந்த கிளாஸில் இறங்கிடும். இப்போ என்ன செய்யணும், இதை மூடி வச்சிடணும். அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸு. நைட் நம்ம ஊற வச்சோம் இல்லையா நெல்லிக்காய் ஜூஸு. இதை பாருங்கள், நெல்லிக்காய் ஜூஸு உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இலை நெல்லிக்காய் நல்லா ஊறி
அது தெரியுதா? அந்த நல்லா அது வெறும் சக்கை மட்டும்தான் அது தெரியுது உங்களுக்கு. சரியா? அதுமாதிரி புதினா பார்த்திங்கன்னா எப்படி இது பச்சை கலர்லாம் போய் அதெல்லாம் இறங்கிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓவர் நைட் நம்ம விட்டோம்னா இதில் வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு சக்கை தான் இருக்குமே தவிர எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை ஒரு கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெறும் வயிற்றுல குடிக்கிறதாலும் குடிக்கலாம், இல்லை டிஃபன் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட இதை குடிக்கலாம். இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேலை ஈஸியாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இது மாதிரி குடிக்கிறதுனால. நம்ம டெய்லி கூட இதை குடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை கிளாஸ் நம்ம போட்டுக்கிட்டால் போதுமானது. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இதேமாதிரி நம்ம ப்ராசஸ் போட்டு நீங்கள் நைட்டில் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது தேன் பாட்டில் நம்ம நெல்லிக்காய் ஜூஸில் பாப்பா ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா தேன் வந்து மேலே நிற்கும். அதனால் நல்லா அதில் அந்த நெல்லிக்காய் ஜூஸோட பார்த்தோன்னா இந்த ஸ்பூன்லேயே இருக்கக்கூடாது. நமக்கு இந்த ஸ்பூன்லேயே அந்த தேன் ஊட்டிருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கலக்கி விட்டால் தான் அந்த தேன் வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸில் போய் நல்லா கரைஞ்சி இருக்கணும். சரியா? அதுக்கு அது மாதிரி இது மாதிரி கிண்டி விடுங்க. இது மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் இது மாதிரி நமக்கு ஈஸியாக மெத்தடில் சாப்பிட்றதுனால நம்ம ரெகுலராகவும் எடுத்துக்கலாம். இதோட பெனிஃபிட் என்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன சொல்கிறேன், நெல்லிக்காய் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அது சொல்லிடுறோம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டுன்னு. ஸோ வந்து நெல்லிக்காய் ஜூஸு ரெடி பாருங்கள். தேன்டாக கலந்தப்போ நெல்லிக்காய் ஜூஸு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், தேவைன்னா விட்டுடலாம். நான் என்னைக்காச்சும் தேவைன்னா போடுவேன். இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ட்ராப்ஸ், ரொம்பலாம் வேணாம், போதும், அவ்வளோதான். போட்டு அதையும் கலக்கி குடிச்சிட்டா நல்லது. லெமனும் நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் அது கிடைச்சா போடலாம் சும்மா 2-3 சொட்டு. ஒரு புளிப்பு, இனிப்பு, உரப்பு, துவப்பு அத்தனை சேர்த்து தான் இந்த ஜூஸு. குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொசிஷனில் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும்போது வீட்டில் இருக்க குட்டிங்களுக்கு கொடுத்தா கூட அழகாக குடிச்சிருங்க. பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக இதே மாதிரி தான் நெல்லிக்காய் மாதிரி 4 நாளைக்கு இது மாதிரி இது ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிப்பேன். இந்த கஷாயம் நமக்கு என்ன யூஸ்னா ஒத்த தலைவலி, தலைவலி, இல்லை பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அப்புறமா வந்துட்டு சோறு உள்ளவங்களுக்குலாம் இந்த கஷாயம் நல்லது. இதையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாரத்துக்கு 4 நாள் செஞ்சால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நான் செய்கிறதெல்லாம் ஒரு ஆளுக்கு தேவையானதை நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் அதுக்கு மாதிரி எவ்வளோ வேணுங்கிறது பார்த்து நெல்லிக்காய் ஜூஸையும் ப்ளஸ் வந்துட்டு இந்த கஷாயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஆளுக்கு தேவை தான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு தேவையானதை நான் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கிராம் நான் போட்டுக்கிறேன் கிளாஸ் ரொம்ப பெருசு வேணால் சின்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா கஷாயங்கிறது கொஞ்சமாக வச்சா போதும், நிறைய வைக்க தேவையான அவசியம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏலக்காய், 2 ஏலக்காய். இதுதான் வந்து உங்களுக்கு பித்தத்தன்மை, கேரு எல்லாமே போகக்கூடியது. கிராம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, மற்ற நிறைய விஷயங்கள் கிராம்பு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து ஏலக்காய் முழுசாகவும் போடலாம், 2 தட்டியும் போடலாம். சரியா? பார்த்திங்கன்னா வெந்தயம், இந்த பாருங்கள், வெந்தயம் வந்து வயிற்றில் உள்ள புண்ணும் ஆற்றையும் ப்ளஸ் வந்துட்டு இது சூட்டை நல்லா குறைக்கும். எரிச்சல், நமச்சல் இது எல்லாத்துக்குமே வெந்தயம் நல்லது. வெந்தயம் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் இது நீக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கு இருக்கிறது. பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகமும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். பார்த்திங்கன்னா சீரகம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும். என்னைக்காச்சும் ஒரு செய்கிற மாதிரி தான் நிறைய எடுத்துக்குங்க. ஏன்னா எல்லா பொருளும் செஞ்சு வெறும் வயிற்றில் குடிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக ரெகுலராக எடுத்துக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரகத்தை பார்த்திங்கன்னா இந்த சீரகத்திலே வந்து குளிர்ச்சி தன்மை இருக்குது. ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷனு ப்ளஸ் வந்து
பிளட்டை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதும், அது மட்டும் இல்லை இது கலரிங்கும் கொடுக்கும். கேரளாக்காரங்க வந்து தண்ணியை வந்து சீரக தண்ணி தான் எல்லாமே எடுத்ததுக்கெலாம் அவங்க குடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் சீரகத்தில் இருக்குது. இதே வந்து நம்ம இதில் போட்டுப்போம். இது வந்து நான் டெய்லி எடுத்துக்கிற கஷாயம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 4 நாள் தான், அதுக்கு மேலே நான் அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. நீங்களே இதுவும் நான் நெல்லிக்காய் ஜூஸ் ரெண்டுமே வந்து ரெகுலராக அது நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது இந்த கஷாயத்தை நான் போடுவேன். ஆனால் இந்த கஷாயம் கண்டிப்பாக நீங்கள் பல் வளர்க்கணுன்னவே ஒரு செம்பு தண்ணி நல்லா குடித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த கஷாயத்தை கண்டிப்பாக வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். சரியா? நெல்லிக்காய் ஜூஸு சாப்பிட்டும் குடிக்கலாம், அது வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஏன் ரெண்டுமே ஒரே டைமில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாதுன்னா, இதை கஷாயம் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியாது, சாதாரணமாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அப்படின்னா கொஞ்சம் கேர்னஸ் கொடுக்கும். ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதை குடிக்கும்போது என்ன சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த ஜூஸ் காலையில் குடித்தோம்னா அது நமக்கு அவ்வளோ கேர்னஸ் தெரியாது, நமக்கு அது ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். அதுக்காக தான் அந்த ப்ராசஸ்க்கு தான் இதை ஃபஸ்ட்டு வெறும் வாயில் நீங்கள் குடிச்சிக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸை டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குடிச்சிக்கோங்க. இப்போ நான் சுடு தண்ணி ஊற்றுறேன். கஷாயத்துக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதுமானது. கஷாயம் கொஞ்சம் கிடச்சா போதும் நமக்கு வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு அது கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் லிக்விடாக போயிடும். பாருங்கள், நான் இதில் பாதி கிளாஸ் தான் ஊற்றுறேன். நான் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். சின்ன கிளாஸ் எடுக்கணும், அந்த சின்ன கிளாஸில் நீங்கள் பாதியாக ஊற்றுறோம். ஏன்னா கட்டியாக இருந்தால் தான் அது நம்ம அது ஒரு வேலையை வந்து அதை கரெக்டாக செய்யணும். நம்ம லிக்விடாக போச்சுன்னா அது வந்து தண்ணியாக போயிடும் நம்ம உடம்புல. ஸோ வந்து கொஞ்சமாக கஷாயம் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஓவர் நைட் போட்டு கஷாயத்தை இது மாதிரி வடிகட்டுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் எவ்வளோ ஊறி இருக்குது பாருங்கள். வெந்தயம் சீரகம் நல்லா தூளாகிடுச்சு. வெந்தயம் நல்லா எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா ஊறி போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை நீங்கள் வாயில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கசப்பே இருக்காது. இதில் ஒரு செடி கூட நம்ம வளர்க்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இது எசன்ஸ்லாம் இறங்கி வெறும் சக்கை தான் இருக்கும். ஸோ இந்த கஷாயத்தை நம்ம என்ன செய்யணும், காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா நல்லது.